நெதருக்கு போயிட்டு நெதரைட் ஆர்மரே எடுக்க போறோம். புரியுதா? எடுத்து என்ன பண்ண போறோம்லாம் தெரியாது, ஆனா எடுக்க போறோம். அவ்வளவுதான். போடு இன்ட்ரோவை. கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட இவ்வளவு கன் பவுடர் இருக்குன்னு பாப்போம். அளவுக்கு அதிகமாவே இருக்கு. டிஎன்டி வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். நிஞ்சா டெக்னிக். டிஎன்டி கிராஃப்ட் பண்ணா நம்மளுக்கு கன் பவுடர் தேவை, அண்ட் சாண்ட் தேவைப்படுது. நான் நம்ம கிட்ட கன் பவுடர் இருக்கு, ஆனா சாண்ட் கிடையாது. சோ அதனால நம்ம சாண்டை கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலி அகைன் வீடியோ டிலே ஆனதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் எடிட்டிங்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. கண்டென்ட்டுக்கு அன்வான்ட் ஸ்பீச்ல நான் சொல்லவே மாட்டேன், பட் இது நான் சொல்லி ஆகணும். வீடியோல முடிச்சிட்டேன், ஆனா எக்ஸ்போர்ட் ஆகல. கொய்யால சிறான கடுப்பு. என்னடா நடக்குதுங்க? மறுபடியும் பண்ற அதே மாதிரி தான் நடக்குது. வீடியோ டிலே ஆனதுக்கு இந்த டைம் நான் காரணம் கிடையாது, எடிட்டிங் ஆப் தான் காரணம். அவன் தான்பா காரணம். அடுத்த வீடியோல இதே மாதிரி பண்ண கொய்யால நீ சொல்லுடா. யோ ஏன் இப்படி சீப்பா பண்ணிட்டு இருக்க? சாப உடுங்கடா இந்த ஆப்புக்கு. ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட் உள்ள போயிடலாம். இது வரைக்கும் நான் மைன்கிராஃப்ட்ல சொந்தமா நெதரைட் ஆர்மர்லாம் எடுத்ததே கிடையாதுங்க. எடுத்திருக்கேன், கிரியேட்டிவிட்டி மூட்ல போட்டு எடுத்திருக்கேன். ஆனா வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்வேல ட்ரை பண்றது. ஏன்னா வந்து அதுக்கு நிறைய ப்ராசஸிங் இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் எந்த கேமுக்கு போனாலும் நான் டைமண்ட் ஆர்மரோட நிறுத்திப்பேன். எனக்கு அதுவே மேக்ஸ் லெவல் தான். நம்ம உலகத்துல டைமண்ட் தரத்த கஷ்டமா இருக்கு, ஒண்ணு எங்க அந்த உலகத்துல போயிட்டு நெதரைட் தரது சாவுல. ரைட்டு, சாண்டை கலெக்ட் பண்ணது நைட் ஆயிடுச்சு. டக்குன்னு நைட் ஆயிடுச்சு. இதுனா பக்கா இல்ல டைம் போறது தெரியலையான்னு தெரியல. போயிடுறா, கழிவு கடவாயில் ஊத்தி விடுவேன். இப்ப நம்மளால 32 டிஎன்டி செய்ய முடியும். 32 டிஎன்டி பத்துமா? நின்னு அடிப்பேன். இப்ப நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா ஃபிளிண்ட் மட்டும் இல்ல. இதுதாங்க முக்கியமே. ஓகே, கிடைச்சிருச்சு. ஒண்ணு பத்துமான்னு தெரியல. ஓகே, நம்ம கிட்ட நிறைய மண் இருக்குல்ல, அதை வச்சு ப்ரோக் பண்ணி வைப்பினோம் ஃப்ரெண்ட், எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம நதர் போறதுக்கு தயாராச்சு, அண்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆக்சுவலி நதர் போர்ட்டல் வந்து என்னோட பேஸ்ல கட்டி வச்சிருக்கேன். இது வரைக்கும் பாருங்க. நீ தாண்டா என் வாழ்க்கையிலே சிறந்த நாள். ஓகே, இருக்குதுல நம்ம வந்து ரொம்ப கீழே போனோம். கீழே போனோம்னா கீழே எல்லாமே லாவாவா தான் இருக்கும். லாவாவை தாண்டி கீழே பெட்ராக் கிட்ட போனோம். நம்ம தேடுற இடத்துல எந்த லாவாவும் இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து போனோம். ஓகே, இதுதான் ஃபைனல். நம்ம ரொம்ப கீழே வந்தாச்சு. இப்போ வந்து சுத்தி லாவாவா இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு கொஞ்சம் மைண்ட் பண்ணி டிஎன்டி வச்சு பிளாஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கரெக்டான இடத்த தேர்ந்தெடுத்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பெட்ராக் கிட்ட போயிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 பிளாக் உள்ள டிஎன்டி வச்சு பிளாஸ்ட் பண்ணி நம்ம நதிரேட் கரெக்டாக இருக்கும். நதிரேட் மட்டும் கிடைக்கல. ஒருத்தன் உங்களுக்கு ஒரு 7 தாப்புல ஒருத்தன் இருந்து நிமிஷம் கொடுக்குறான். அவன் போட்டோ கிடைச்சா விட்டுறாதீங்க. புரியுதா? ஓகே நண்பர்களே, பெட்ராக் கிட்ட வந்துட்டோம். ஒரு 5 பிளாக் மேலே ஏறி டிஎன்டி வச்சு பிளாஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 10 ஐயோ எட்டலங்க, எனக்கு ஒரு பிளாக் கீழே போவோம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ 10 டேய் என்னடா எரியுது? என்னடா 10 வச்சு எரியுது? ஓகேடா, இப்போ 10 மறுபடியும் எட்டலடா. ஒரே நிமிஷம், ஒரு பிளாக் கீழே போகலாம். இப்போ 10 டாய் மறுபடியும் மேலே தானே எரியுதுன்னா நினச்சிக்கிறீங்க. நானும் பார்த்துருக்குறேன். ஹே, பத்திக்கிச்சு. ரைட்ரா, அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியுமா இத? ஒண்ணுமே இல்ல அப்படின்ற ஒரு பொருள் இருந்தா நல்லா இருக்கும்ல. நம்ம எடி தேடி போனாலும் ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு விஷயம் கடிச்சிடும் நம்ம. ஓகே, பத்திச்சு. என்னடா எதுனா இருக்கிறதா? இங்க பாருங்க. ஓகே, ஒரு பிளாக் கடிச்சிருச்சு நம்மளுக்கு. இப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, 1 2 3 இருக்குங்க. அவ்வளோதான். இது கலெக்ட் பண்ணிட்டு வேற எதுக்கு போய் தரலாம். ஏன்னா இங்கேயே வந்து 3 கிடச்சிருச்சு. இன்னமும் வேற எதுவுமே கிடைக்காது இந்த சைடு. இந்த இடத்துல ஒரு கேவே இருக்குங்க. நானே எவ்வளோ கீழே இருக்கேன், கிட்ட பெட்ராக் கிட்ட இருக்கேன். இந்த இடத்துல இப்படி ஒரு கேவ் எதுனா இருக்கா? எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஃபைனலா நம்ம 9 பிளாக்கை கலெக்ட் பண்ணியிருக்கோம். நான் கொண்டு வந்த டிஆர்டி எல்லாமே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் நான் இன்னும் மைண்ட் பண்ண எனக்கு இன்னும் டிஆர்டி தேவைப்படுது. ஓகே ஃபைன், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு எவ்வளோ ஸ்கிராப் வருதுன்னு பார்ப்போம். பார்க்கலாம்.
இவ்வளவு நேரம் மைண்ட் பண்ணதுல நம்மளுக்கு 2 நெதரைட் கிடைச்சிருக்கு அண்ட் எக்ஸ்ட்ரா 2 ஸ்கிராப் இருக்கு. இது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் டைமண்ட்ஸ் தேவைப்படுது. சோ அதனால மைனிங் வந்து கொஞ்சம் டைமண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்ப டைமண்ட் வர மாதிரி நெதரைட்டா மாத்திடுவோம். வாவ், ஏதோ வந்து ஒரு மிலிட்டரி ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஃபர்ஸ்ட் டைமா சர்வைவல்ல நான் நெதரைட் ஆர்மர் எடுத்திருக்கேன். பட் நம்ம இன்னும் ஹெல்மெட் செய்யணும், லெகின்ஸ் செய்யணும், போட்ஸ் செய்யணும். அதான் தூங்கி நாளைக்கு பாத்துக்கலாம். அகைன் எனக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த டைம் நம்ம கிட்ட 31 டிஎன்டிஸ் இருக்கு. இது போதும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் நான் ஒரு விஷயத்த ஒன்று மறந்துட்டேன் நண்பர்களே. என்ன ஆச்சுன்னா, நெதரைட் அப்கிரேட் பண்ற டெம்ப்ளேட்டை டூப்ளிகேட் பண்ணாம யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு பிக்லின் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சி அதெல்லாம் வேற போய் தேடணும். சிறிது நேரங்கள் கழித்து மேப் சீட் எடுத்து கூகுளில் போட்டு இந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிட்டேன். இருக்கிற டைம்லாம் வச்சு நம்மளால வந்து ஸ்ட்ரக்சர்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் இது மாதிரி பண்ணிட்டேன். நீ தாண்டா என் வாழ்க்கையிலே சிறந்த நாள். செஸ்ட் தேடி கண்டுபிடிச்சிக்க 2 நாள் ஆகுது எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல. அதுல 2 செஸ்ட் கண்டுபிடிச்சு அதுல டெம்ப்ளேட் இல்ல ஒண்ணும் இல்ல. நான் எப்போ டெம்ப்ளேட்டை கண்டுபிடிச்சி என்னோட ஆர்மர்லாம் பண்ணி குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே. சிறிது 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 நேரங்கள் கழித்து சிறகு அடிப்போம் நாங்க. புரியுதா? டனால் 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 டனால். டெம்ப்ளேட் அந்த இடத்துல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நான் கிட்ட ரொம்ப நேரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நெதரைட்டை தேடிட்டு இருந்தேன். ஃபைனலா நம்ம கிட்ட 14 பிளாக் இருக்கு பிளஸ் 2 நெதரைட் இருக்கு. ஃபைனலா நம்ம நெதரைட் ஆர்மருக்கு மாற போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஸ்டோரேஜ்ல கிளியர் பண்ணிட்டு வந்துருவோம். டூப்ளிகேட் பண்றதுக்கு டைமண்ட் வேணும். டைமண்டுக்குலாம் பஞ்சமே இல்லைங்க, கம்மியா தான் இருக்கு, கவலைப்படாதீங்க. now நம்ம கிட்ட 5 டெம்ப்ளேட் இருக்கு அண்ட் 7 நெதரைட். ஃபைனலா நம்ம நெதரைட் ஆர்மருக்கு சேஞ்ச் ஆக போறோம். எப்பா, இந்த ஒரு சின்ன சேஞ்சுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஏதோ வந்து இந்த உலகத்தை திருப்பி போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இல்ல, நீங்க அந்த அளவுக்கு பாத்துருக்க மாட்டீங்க, நான் நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன் நான் ரெக்கார்ட் பண்ணாமே வந்து அந்த பிளிக்கிங் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து 1 மணி நேரம் அங்கேயே தான் இருந்தேன் நான். அந்த செஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு 1 மணி நேரம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரெக்கார்டிங் ஆன் பண்ணி கேம் பிளே பண்ணேன்னு. ரைட், ஏதோ ஒன்று பைசலாம் பேசிட்டு இருக்க வேணா. இப்போ ஃபைனலா எல்லாமே நம்ம வந்து நெதரைட்டுக்கு மாத்தியாச்சு. ஆக்சுவலி மெயின் ஆர்மரை போன டைமே மாத்திட்டேன். இப்போ வந்து நம்ம பூட்ஸ், ஹெல்மெட், லெகின்ஸ் மாத்திட்டோம் அண்ட் ஒரு கத்தியும் நெதரைட்ல செஞ்சு வச்சுக்கிட்டோம். என்னடா சொன்னேன், எங்களால நெதரைட் ஆர்மர் எடுக்க முடியாதா? பாரா ஆர்மரா, நெதரைட் ஆர்மரா. சோ ஃபைனலா இந்த வீடியோட இண்டுக்கு வந்தாச்சு. வீடியோவை இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு ரெட் ஆர்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் அதை அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் யா, அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பாய்.